பிஜேபியோட சமரசம் செய்து கொள்வதற்கு தயார். ஆனால் ஓபிஎஸோட சமரசம் கிடையாதுன்றாரு. திரு ஓபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, காலையில் ஒளிவட்டம் தெரியுதுங்கிறாரு, சாயங்காலம் அவமரியாதை சந்திக்க வேண்டியிருக்கும், நீங்கள் ரிசைன் பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டும் சாத்தியமாகிறது மாதிரி தெரியல. இபிஎஸோட பிஜேபி ஒரு டீலுக்கு வந்துருச்சா அல்லது பிஜேபியோட திரு எடப்பாடி டீலுக்கு போயிட்டாரா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் போயிட்டாங்களான்னு தெரியல. ஓபிஎஸ் ஒரு நட்டாற்றில் விடப்பட்டாரா? கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய எழுத்தாளர் அருமையண்ணன் மதிமாறன் அவர்கள் ஒரு கருத்தை சொன்னார். அதிமுகங்கிறது ஆவணா போட்டாலே அது ஒரு எதிர்ப்பதாக, அதாவது ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரினாலே அர்த்தம் மாறும், ஃப்ரண்ட்னா ஃப்ரண்ட் ஏஎஃப்எஃப் அதோட அர்த்தம் மாறும். எனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அண்ணாவின் பெயரில் அதிமுக என்று பெயர் வைத்தது அவர் இதயபூர்வமாக, அவர் இதய தெய்வம் என்று போற்றும் பேர் அண்ணாவை மதிக்கக்கூடிய வகையில் அவருடைய கொள்கைகளையும் சித்தாந்தங்களையும் ஏற்று நடத்துவோம் என்ற அடிப்படையில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று இயக்கத்திற்கு பெயர் வைத்தார்கள். அதற்கு ஒரு உதாரணம், அமெரிக்காவில் பேச்சு திறனை இழந்து விடுகிறார், கை செயல்படவில்லை. ஆனால் அவர் ஒன்ஸ் ஹி ரீகெயின்ட் கெப்பாசிட்டி டு ஸ்பீக் அண்ட் ரைட், முதல் அவர் உச்சரிக்க முயன்ற வார்த்தை அண்ணா என்பது, எழுதிய வார்த்தை அண்ணா என்பது. அதேபோல் டாக்டர் கலைஞர் அவர்கள் நோய்வாய்ப்பட்ட பிறகு பேச முடியாமல் இருந்தவர்கள் சுயநினைவு திரும்ப பொழுது முதலில் உச்சரித்த வார்த்தை அண்ணா என்பது, எழுதிய வார்த்தை அண்ணா என்பது. எனவே அண்ணா என்பது திராவிட இயக்க சித்தாந்தவாதிகளுக்கு அது ஒரு படம் அல்ல, எங்களுக்கு பாடம், எங்கள் வாழ்வின் தத்துவம், எங்களுடைய அரசியல், எங்களுக்கு எல்லாமும் தமிழ்நாட்டில் அண்ணா தான். அந்த கொள்கையின் அடிப்படையில் தான் திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு சித்தாந்த ரீதியாக நாங்கள் பயணித்து வருகிறோம். We don't compromise on our basic principle enshrined by our leader பேரறிஞர் அண்ணா. அதை அருமை சகோதரர் மதிமாறன் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தையை அவர் திரும்ப பெற வேண்டும். I was personally wounded. அவர் மூத்த எழுத்தாளர் இப்படி பேசியது. இரண்டாவது, நீங்கள் கேட்ட கேள்விக்கு வருகிறேன் நான். அதாவது பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், தன்னை அறிவான் தரணியை ஆழ்வான் என்று. இது தலைமை பொறுப்பை ஏற்கக்கூடியவர்களுக்கு ஒரு இலக்கண வரி, ஒரு இலக்கண வழிகாட்டு நெறி, தி டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி என்று சொல்லுவோமே அரசியலமைப்பு சட்டம். அதன் போல பொது வாழ்க்கையில் ஒரு இயக்கத்திற்கு தலைமை ஏற்க வேண்டியவருக்கு இருக்க வேண்டிய தகுதி என்பது என்னவென்றால் தன்னை அறிவான் தரணி ஆழ்வான் என்பது. ஆனால் இதற்கு நேர்மாறாக 11 தோல்விகளை சந்தித்த பிறகும் தன்னை உணராமல் இன்றைக்கு வாய்க்கு வந்த போக்கில் தான், அதாவது போகிற திசையில் ஏதோ ஒரு பொறுப்பற்றதை போல, என்ன தெருக்களில் பேசி தெரிவதை போல, லைக் எ லேமேன் ஸ்பீக்கிங் அவுட் ஆன பப்ளிக் ஃபோரம் எடப்பாடி பழனிசாமி பேசுவது என்பது உண்மையிலே அவர் தலைமை பொறுப்பிற்கு உள்ளபடியே இன்னும் தகுதியை வளர்த்து கொண்டு விட்டாரா என்ற அடிப்படை கேள்வி எழுகிறது. நீங்கள் அருமையான அழகா சொன்னீங்க. எஸ்டிபிஐ மாநாட்டில் என்ன சொன்னாருங்க, இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு மட்டுமல்ல சட்டமன்ற தேர்தலுக்கும் பிஜேபியுடன் கூட்டணி கிடையாது என்று அடித்து சொன்னார். கடந்த வாரம் சேலத்தில் கொடுத்த பேட்டியில் சொன்னார். ஏன்னா அப்படி இருக்கிற பொழுது இவர் டெல்லி செல்கிற பொழுது பத்திரிகையாளர்கள் கேட்கிறார்கள், எதற்காக நான் தலைமை புதிதாக திறந்த கட்சி ஆஃபீஸை திறக்க போறேன்ட்டு. அதே இதில் வீடியோ இதில் திறந்து வச்சுட்டீங்களே, நீங்கள் ஆன்லைனில் திறந்த முன்னாடி போறீங்க. இவருடைய அறையில் அண்ணா வினோதமான செய்தி, இவர் உட்கார்ந்துருக்காரு, எதிரே திரு தம்பிதுரை அவர்கள் 1984 புரட்சித் எம்ஜிஆரால் துணை சபாநாயகராக உருவாக்கப்பட்டவர், 27 வயதில் துணை சபாநாயகர் ஆக்கப்பட்டவர், அம்மாவால் மத்திய அமைச்சராக ஆக்கப்பட்டவர். ஆனால் அந்த தலைவர்களுடைய படம் இல்லை. ஒரு வினோதமான செய்தி, தன் படத்தையே தன் தலைக்கு மேல் மாட்டிக்கொண்டு அதை ரசித்த ஒரு பெருமானார் எடப்பாடி பழனிசாமி சார். அது அவரே போய் வச்சாரா, அவருடைய தொண்டர்கள் வச்சாங்களா, நான் ஸ்பெசிபிக்கான பாயிண்ட் வரேன் திரு சுப்ரமணியன் சார். இரும்பு மனிதர் சர்தார் வல்லபாய் பட்டேல் மாதிரியான இரும்பு மனிதர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அப்படின்னு ஆர்பி உதயகுமார் புகழ்றாரு. திடீரென்று முன்னாடி மோடி தான் எங்களுக்கு டேடி அப்படின்னு ராஜேந்திர பாலாஜி அவர்கள் பேசினது ஒரு பேசு பொருளாச்சு. இன்னமும் ஒரு சந்திப்புக்கு பிறகு தன் கட்சி தளபதிகள் எல்லாம் விட்டு ஒரு கூட்டணிக்கான ஒரு ஆயத்தத்தை செய்யறாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அதோட வெளிப்பாடு தான் ஆர்பி உதயகுமாரோட பேச்சுன்னு எடுத்துக்கிறதா, இல்ல கூட்டணி முடிவாயிடுச்சு அதுல ஓபிஎஸ்க்கு இடமில்லைன்றத இன்றைக்கும் அவர் கராரா சொல்றாருன்னு புரிஞ்சுக்கிறதா? அண்ணா ஓபிஎஸ்க்கு இடம் இல்லைன்னு சொல்றதுக்கு இவருக்கு என்ன அத்தாரிட்டி இருக்கு? ஏன்னா திரு அமித்ஷா அவர்களை, உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமித்ஷா அவர்களை இவர் சந்தித்து வந்த பிறகு இப்படியெல்லாம் முன்னுக்கு முன் முரணாக பேசுவார் என்று தெரிந்துதான் அவர் உடனே ட்விட்டர் போடுறாரு.
தெளிவா போடுறாரு. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் ஆட்சி அமைக்கப்படும் அப்படிங்கிறாப்ல. therefore Mr. எடப்பாடி பழனிசாமி has been relegated to a no man's place. தலைமை தாங்குவது எடப்பாடி பழனிசாமி அல்ல, அதிமுக அல்ல, தேசிய ஜனநாயக கூட்டணி. யார் வேண்டாலும் தலைமை தாங்குவோம், அதில் மத்தியில் இருக்கக்கூடிய நாங்களே டிக்டேட் டேர்ம்ஸ்ங்கிறது அதோட அர்த்தம். அப்படி இருக்கிற பொழுது யாரை சேர்ப்பது யாரை நீக்குவது என்பதை முடிவு செய்யக்கூடிய இடத்தில் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லை. அந்த இடத்தை தெரிந்தோ தெரியாமலையோ ஒரு வீக்னஸ் புரிஞ்சு கொண்டு பாரதிய ஜனதா தலைமை எடுத்துக்கொண்டது. ஓபிஎஸ்க்கு சீட்டு உண்டா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்கிற இடத்துல இபிஎஸ் இல்லைன்றீங்க. ஆனா திரு அமித்ஷா அவர்கள் சொல்ற ஸ்டேட்மெண்ட் இருக்குல்ல, இந்த சந்திப்புக்கு பிறகு அவர் சொன்னது வந்து 2026 என்டிஏ ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்றாரு. என்டிஏ ஆட்சி அது இதுவரையில் தமிழ்நாட்டில் அடைஞ்சது வந்து திமுக ஆட்சி, அதிமுக ஆட்சி. இப்போ வரக்கூடிய ஆட்சியை ஒரு கூட்டணி ஆட்சியாக மாத்துறதுக்கு பிஜேபி ட்ரை பண்ணுதா? என்டிஏ ஆட்சினா அதுல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கக்கூடாது, முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது இருக்கா? அண்ணா அதுதானே கேவலம்னா, என்டிஏ ஆட்சின்னு சொல்றது ஒரு மாநில கட்சியை பிரதான 33 வருஷம் ஆளுங்கட்சியாக இருந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை என்று குறிப்பிடாமல் என்டிஏ என்று சொல்வது மிகப்பெரிய கேவலம் என்பது என்னோட கருத்து. காரணம் என்ன, அதிமுக வந்து இட் இஸ் டிவைடட் ஹவுஸ், அதாவது சிதறி போய் இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக பார்க்கப்படுகிறது. அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு ஃபர்மிடபிள் ஃபோர்ஸாக இருந்தால் இன்றைக்கு we can dictate terms to பிஜேபி. இதற்கு முன்னால் அம்மா காலத்தோட ஒரு ஒப்பிட முடியாதுன்னு வச்சுக்கோங்க. அம்மா காலத்தில் என்னென்ன இருக்கு, தமிழ்நாட்டை நோக்கி தேசிய தலைவர்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ஆனால் இன்றைக்கு இவர் அப்பாயின்மெண்ட் கேட்டு ஓடோடி போறார். அங்க அவர் போய் சேரும் வரை நான் அதை பார்க்க போறேன் இதை பார்க்க போறேன்னு சொல்றாரு தவிர, கடைசி அங்க போன பிறகு நான் தலைவர் இதை பார்க்க வந்தேன், கட்சி ஆபீஸை பார்க்க வந்தேன்னு சொல்றாரு தவிர, ஏன் அப்படி உறுதித்தன்மை இல்லாமல் அவர் இருக்கிறார் என்றால் காரணம் அவருடைய தலைமைக்கு அங்கு மரியாதை இல்லை என்றுதான் அர்த்தம். எனவே தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இவருடைய தலைமையின் கீழ் சீர்கட்டு கிடக்கிறது என்ற அடிப்படையில் தான் இன்றைக்கு பிஜேபி வந்து ஒரு தலைமை பொறுப்பை எடுத்து அதை எல்லா அதிமுகவே ஒன்று சேர்க்கக்கூடிய பொறுப்பை பிஜேபி எடுத்துக்கொண்டதை போல பிஜேபி அசியூம் பண்ணலாம் சார். அதுக்கு ஏடிஎம்கே ஈல்ட் ஆகணும் இல்ல. நீங்க சொல்றீங்க ஒன்றுபட்ட அதிமுக இன்னைக்கு பலவீனம் ஆயிடுச்சு, அதனால அந்த ரோலையும் பிஜேபியே பண்ண பாக்குது. என்டிஏ ஆட்சி அப்படின்னு சொல்றதே அதிமுகவுக்கு இழுக்கு அப்படின்னு சொல்ல வர்றீங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்டிஏல சேர்றதுல அவருக்கு எந்த பிரச்சனை இல்லை, அதை ஓப்பனா வச்சிருக்கிறாரு. ஓபிஎஸ்க்கு இடம் இல்லைன்னு சொல்றாரு, தன் கட்சியில இடம் இல்லைன்றாரு, அதுல அவர் கராரா இருக்கிறாரு. அண்ணா ஓபிஎஸ்க்கு இடமில்லை என்று திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லக்கூடிய இடத்தில் அவர் இல்லை. அதைத்தான் நீங்கள் அந்த தலைப்பு அவர் ட்விட்டரோட உள்துறை அமைச்சர் ட்விட்டரோட தலைப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா போதும்னா, என்டிஏ தலைமையிலான ஆட்சிங்கிறப்ப வந்து இது அதிமுகங்கிற வரி வர்றப்ப அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கு அங்கே பொதுச் செயலாளருக்கு சொல்லிக்கொள்ளக்கூடியவருக்கு அங்கே என்ன வேலை இருக்கு? எனவே வந்து யார் who are going to the partners under the NDA அலையன்ஸுங்கிறத வந்து அதை டிசைட் பண்ணக்கூடிய இடத்துல பிஜேபி இருக்கின்ற அதோட அர்த்தம். அதுதான் நம்மளுக்கு ஒரு மாநில கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்று நான் சொல்ல வருகிறேன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.